கடவுள் வந்து நம்மளை கண்டிப்பாக காப்பாற்றுவார் அப்படின்னு நம்ம ஆணித்தரமாக நம்பணும். அப்போ கடவுள் நம்மளை காப்பாற்றணும்னா கடவுள் தன்மை நம்மக்கிட்ட இருக்கணும். நம்ம போய் சாமியை கும்பிடுறது சாமி மாதிரி நடந்துக்க தான். சாமி எப்படி நடந்துக்குவாங்க? அன்கண்டிஷ்னல் லவ் செலுத்துவாங்க. அப்படின்னா கண்டிஷன் இல்லாமல் நீங்கள் உங்ககிட்ட எதுவும் எதிர்பார்க்காம உங்களுக்கு நல்லது நடக்கணும்னு நினைப்பாங்க. ஸோ கடவுளை கும்பிட்றதே இருக்குன்னா கடவுள் தன்மையை நம்ம பெறதுக்கு தான். கடவுள் போய் கும்பிட்டுட்டு நம்ம தன்மையை மட்டும் இப்படியே வச்சுக்கூடாது. நம்மளோட தன்மை கடவுளுக்கு நிகராக இருக்கணும். கடவுளுக்கு நிகராக இருக்கணும்னா என்ன பண்ணணும்னா பேசிக்கே அன்பு வேணும். எல்லா மக்களிடமும் அன்பு செலுத்துங்க. உயிரினங்களிடத்துல இது அன்பு செலுத்துங்கன்னா பெருசாக என்னமோன்னெலாம் நினச்சிக்காதீங்க. ஒருத்தவங்களை பார்த்தா ஸ்மைல் பண்ணுறீங்க, அது பயங்கர அன்பு செலுத்துறது. நல்லா பேசுகிறீங்க, பேசாமல் உம்முன்னு இருக்கிறதெல்லாம் அன்பு செலுத்துறது கிடையாது. நல்லா பேசுகிறீங்க, நல்லதை சொல்லித்தரீங்க, ஜாலியாக பேசி ஏதாச்சும் சிரிக்கிறீங்க. அதே மாதிரி ஹார்மோன்னால் மேல் ஃபீமேலை பார்க்குறீங்கள, ஆண் பெண்ணை பார்க்கறது, பெண் ஆணை பார்க்கறது, இதெல்லாம் உண்மையான பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் லவ். இந்த அன்புக்கு ஈடுனா எதுவுமே கிடையாது. அது என்னன்னு தெரியல, அதை என்னமோ கெட்டதில் கொண்டு போய் வச்சுருக்கிறீங்க. அது இல்லாமல் நம்ம பிறக்க முடியுமா? அப்பாவும் அம்மாவும் லவ் பண்ணலின்னா நீங்கள் பிறந்தீங்களா? அப்போ அது போய் எங்கே மோசம்? அதெல்லாம் பயங்கரமான அன்பு. அதே மாதிரி அன்பில் இன்னொன்று நினச்சிட்டு இருக்காங்க, அன்புனா ஜஸ்ட்டு அது வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மேலே இருக்கணும், ஒய்ஃப் ஹஸ்பண்ட் மேலே, இல்லை குழந்தைங்க மேலே தான் இருக்கணும், இல்லை அப்பா அம்மா மேலே தான் இருக்கணும்னு அப்படி ஒன்றும் கணக்கு இருக்கிற மாதிரி தெரியல. அன்புங்கிறது உலக மக்களிடத்தில் செலுத்தலாம். யார் மேலே வேணாலும் எப்படி வேணாலும் செலுத்தலாம். அதில் தப்பே கிடையாது. அதில் ஏதாச்சும் ரெஸ்ட்ரிக்ஷன் கொண்டு வர்றப்போ பல்வேறு நோய்களுக்கும் துன்பங்களுக்கும் ஆளாகி சண்டை சச்சரவு வந்து நிம்மதி இல்லாத வாழ்க்கை, நரகத்தில் வாழ்ந்த மாதிரி வாழ்ந்துட்டு அப்புறம் உலக அமைதி, நாட்டோட அமைதி எல்லாத்தையுமே கெடுத்து குட்டிச்சவர் பண்ணுறது அன்பு இல்லாதது தான். அன்போடு வாழ்ந்தால் எந்த துன்பமும் வராது. அன்புனா என்னன்னு தெரியறதுக்கே ரொம்ப இதாக இருக்குது. ஸோ அன்போடு வாழ்ந்தால் எந்த துன்பமும் வராது. கடவுள் அதைத்தான் நம்மளுக்கு சொல்கிறாங்க. நம்ம தான் அதை தெரியாமல் வேறு மாதிரி மாற்றிக்கிறோம். அது நம்ம மாத்திரமோ நம்மளை விட பவர்ஃபுல்லாக யாராச்சும் நம்மளையெல்லாம் இப்படி அடித்து உதச்சி மாற்றி விட்டாங்களோ தெரியாது. பரம்பரையாக மாற்றி விட்டு இப்போ நம்ம அதை நம்பிட்டு உட்காந்துருக்கலாம். திஸ் இஸ் மை கல்ச்சர், நான் யார்கிட்டையும் பேச மாட்டேன், எனக்கு இதுதான் முக்கியம், எனக்கு படிப்பு தான் முக்கியம், எனக்கு வேலை தான் முக்கியம், அந்த மாதிரி நான் சிரிக்கவே மாட்டேன், நான் வந்து யாருக்கூடையும் பேச மாட்டேன், அப்படி நிறைய குழந்தைங்களை வளர்த்து வச்சுருக்காங்க. அது எதுக்குன்னு தெரியல. அப்படியெல்லாம் கிடையாது. எவ்வளோ ஜாலியாக இருந்தீங்களோ, எவ்வளோ அன்பாக இருந்தீங்களோ அதுதான் முக்கியம். அந்த அன்பு தான் மகிழ்ச்சி, மகிழ்ச்சி தான் சிரிப்பு, இதெல்லாம் சேர்ந்தது தான் நோயற்ற வாழ்க்கை. நோயற்ற வாழ்க்கை எங்கேயோ இருந்து நம்மளுக்கு கிடைச்சிடாது. ஒரு மாத்திரையில் நோயற்ற வாழ்க்கை கிடைக்குமானா கிடைக்காது. மாத்திரை அவசரத்துக்கு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். எக்ஸசைஸில் நோயற்ற வாழ்க்கை கிடைக்குமா? கிடைக்காது. அவசரத்தில் ஏதோ நீங்கள் அன்பு இல்லாதவங்க சரின்ட்டு ஏதாச்சும் ஒன்று வந்துருச்சுன்னா இந்த எக்ஸசைஸை பண்ணியாச்சும் சமாளிச்சுட்டு இருக்கணும். நம்ம இப்படி சுற்றுறதுக்கு தான் பிறந்திருக்கோமா? யோசிச்சு பாருங்கள். இதான கழுத்து வலிக்கான எக்ஸசைஸு. எக்ஸசைஸை நானே பழிச்சு சொல்லலை. அது வந்து வேற வழி இல்லாமல் தான். நீங்கள் ஏன்ப்பா போய் யோகா செய்யணும்? நீங்கள் ஏன் எக்ஸசைஸ் செய்யணும்? நீங்கள் ஏன் விறுவிறுக்க வாக்கிங் போகணும்? நீங்கள் ஏன் ஜிம்முக்கு போய் எதுவுமே தேவையில்லையே. அன்பாக இருந்தால் எந்த நோயுமே வராது. இது கூடமா தெரியாமல் இருப்பீங்க. அன்பில் அப்படியே உள்ள ஹார்மோன்ஸ் எல்லாம் கரெக்டாக பேலன்ஸ்டாக வேலை செஞ்சு அது எல்லாத்தையும் பார்த்துக்கும். அதை போய் வறண்டு போய் அதை பாலைவனம் மாட்டம் தார் பாலைவனத்தை விட மோசமாக மாற்றி வச்சுட்டா அப்புறம் என்ன வேணாலும் பண்ணுங்களேன், ஒன்றும் தாக்கு பிடிக்காது. 40 வயசு தாக்கு பிடிக்கிறதே கஷ்டம் அன்பு இல்லாதவங்க. ஸோ அன்புக்கு எதிராக நடந்துக்காதீங்க. உங்கள் தலையில் நீங்களே மண்ணவாரி போட்டுக்கிட்டதா அர்த்தம், இல்லை உங்கள் நாட்டுக்கே மண்ணவாரி போட்டுக்கிட்டதா அர்த்தம், இல்லை இந்த உலகத்துக்கு பூமிக்கு. இந்த பூமியே சொர்க்கம்தான். பூமி 365 நாளும் சொர்க்கமாக தான் இருக்குது. அந்த பூமியில் இருக்கிற மக்கள் சொர்க்கத்தில் தான் வாழணும். செம்ம ஜாலியாக இருக்கும், காற்றுல பறந்த மாதிரி இருக்கும். உலகத்தில் பெஸ்ட்டு யோகாவோ மெடிடேஷனோ இதுவாக தான் இருக்கும். இதையெல்லாம் விட்டுட்டு நீங்கள் தலைகீழாக நின்னாலும் சூரிய நமஸ்காரம் பண்ணால் என்ன நமஸ்காரம் பண்ணாலும் வேலைக்கே ஆகாது. அன்போடு இருந்தால் தான் அன்பை ஃப்ளோ ஆக விடுங்க. நம்ம உடம்புக்குள்ளே நம்ம மனசுக்குள்ளே தோன்ற ஒன்றை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணி, அதுவும் பேசிக்கையே கண்ட்ரோல் பண்ணி யாராச்சும் உங்கள் மேலே அப்படி ஏவி விட்டுருப்பாங்க. அது யாராச்சும் இருக்கும், நம்ம நாட்டு ஆண்டவங்களாக இருக்கும், இல்லை யாராச்சும் இருக்கும், வெள்ளைக்காரங்களாக இருக்கும், இல்லை பெரிய அரசியல் என்னன்னு எனக்கு தெரியல. ஆனால் யாரோ ஒருத்தர் தான் அப்படி பண்ணிட்டாங்க, இல்லை நீங்களாக பண்ணிக்கிட்டீங்களோ என்னமோ. நான் அந்த வளையத்தில் சிக்கலப்பா. ஸோ இது மாதிரிலாம் இருக்காதீங்க. ரொம்ப ஜாலியாக இருங்க, ஹாப்பியாக இருங்க.
இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணா என்னை ஃபாலோ பண்ணுங்கள். ஃபிசியோதெரப்பி கன்சல்டேஷன் வேணா எனக்கு கால் பண்ணுங்கள். ஃபிசியோதெரபிஸ்ட் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வேணா எனக்கு கால் பண்ணுங்கள். திஸ் பிரகாஷ் ஃபிசியோதெரபிஸ்ட்.